ஆதியே துணை. அப்போ படித்தேன் அந்த கலியை பற்றி கலியுகத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பாடலை படிச்சிருக்கேன். இது கைவாரத்துறை யோகியர் நாரணர்னு ஒருத்தர் தீர்க்க தரிசனமாக கொடுத்துருக்கிறது தெய்வத்தை பற்றி, புரியுதுங்களா? அதனால் முன் பிறந்த தோன்றலவர்களை மரியாதை செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு முன்னாடி பிறந்தவங்க, அவங்களுடைய குரு பெருமான் பேர் பீமலிங்க சதகர் அப்படின்னு அவங்க பேர். என்ன பேர்? பீமலிங்க சதகர். அவருடைய சிஷியன்னா நாரணர். காடு நாடாகும் என்று நாரணர் சொன்ன சொல்லு காலமும் வந்தாச்சு சிவனே ஐயாங்கிறாங்க பாட்டே அவங்க. காடு நாடாகும் என்று நாரணர் சொன்ன சொல் காலமும் வந்தாச்சு சிவனே ஐயாங்கிறாங்க. அவங்க தான் நாரணர். அந்த நாரணர் தான் சொல்லியிருக்கிறது 250 வருஷத்துக்கு முன்னாடி தெய்வ வரவை சொல்லியிருக்காங்க. கலியுகத்தில் இது நடக்கும், இஸ்லாம் குலத்தில் இறைவன் தோன்றுவாங்க, அது ரகசியமாக இருக்கும், தேவ ரகசியமாக அப்படின்னு நீட்டாக சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? எந்த குலத்தில் தோன்றுவாங்க? முகலாயர் வம்சத்தில் வருவாங்க அப்படின்னு க்ளீனாக தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க. அவங்க நெத்தி எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், அங்க குளமெல்லாம் எப்படி இருக்கும், என்ன வணக்க முறை நடக்கும், எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும், எந்த ஜாமத்தில் நடக்கும், எல்லாம் அத்துப்படியாக பார்த்த மாதிரியே உத்தரவு பண்ணியிருக்கிறது. அவர் தான் சொல்லியிருக்கிறது முடிவு காலத்தில் கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பாடலை பாடினா தான் நமக்கு பூர்த்தி ஆகும், எனக்கு பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை பாடுறேன். அவர் என்ன பாடல் பாடியிருக்காருன்னா, யோக நித்திரை புரியும் வேத முதல்வர் இவர். வேறு தெய்வம், வேதத்துக்கு முதல்வர். சகத்தினில் தர்மம் தலைத்திட வேண்டி, தர்மம் போயிடுச்சு, அந்த 10 கோணம் அவங்கக்கிட்ட தான் இருந்தது, தர்மம் வந்துருச்சு பழையபடி. சர்வஜனானும் சர்க்குரு தானும் கரத்தினில் ஓலையளித்தானே ஈந்து களியினில் நடக்கும் காரியம் அனைத்தும். கலியுகத்தில் நடக்கிற காரியம் அனைத்தும். இப்போ கலியுகத்தில் நம்ம இருக்கிறோம். சாலைக்கு போனால் தெய்வ நினைவோடு இருக்கிறப்ப அது வான்யுகமாகுது, கிரேதாயுகமாக ஆதிக்கிறது ஆகுது. இங்கே இருந்தால் களி பிடிச்சிக்கும், கண்டிப்பாக பிடிப்பான். களியினில் நடக்கும் காரியம் அனைத்தும் தெளிவாய் உரைத்திட முன்னமே அறிந்து, முன்னாடியே அறிஞ்சு 250 வருஷத்துக்கு முன்னாடியே ஆற்றலும் தந்தான் யானும் சாற்றினேன் 100 ஆண்டில் இவையே. இதுதான் முக்கியம். என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க? ஆற்றலும் தந்தான், ஆற்றல் கொடுத்துட்டாங்க, குரு பெருமான் கொடுத்துட்டாங்க. அதனால் யானும், நான் இப்போ சொல்கிறேன், சாற்றினேன் 100 ஆண்டில் இவையே. அப்போ எப்போ நடக்க போகுது? 100 ஆண்டில் நடக்க போகுது, 100 வருஷம் நடக்க போகுது. எந்த 100 வருஷம்? அது தெரியுமில்ல உங்களுக்கு? எந்த 100 வருஷம்? 100 ஆண்டில் இவையன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ எந்த 100 வருஷம்? 100 வருஷம் எத்தனை போயிடுச்சு இல்லை? 1900 வந்துச்சு, தெய்வம் வந்தாங்க, அப்புறம் 100 வருஷம் ஆச்சு, இப்போ 2000 வந்துச்சு, அதுக்கு முன்னாடி 1800 100 வருஷம் போச்சு. அப்போ 100 ஆண்டு எது? இதையே தான் மனுஷகுமாரன் வர்ற காலத்தில் நடக்குன்ட்டு முதல் பிரளயகர்த்தர் நூகு நபி சொன்னாங்க. நோவா தீர்க்கதரிசி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதையை கொடுத்து குருபெருமான் இறைவன், அவங்களுக்கு இறைவன் கொண்டு போய் ரஷ்யாவில் கொப்பேறு மரம் விதையை கொடுத்து சுடி பருவத்தில் நடுனாங்க.
உயரமான பருவம். 100 வருஷம் கழிச்சு அதை அறுத்து படவை செஞ்சு எல்லாத்தையும் தப்பிக்க வச்சாங்க. எத்தனை பேர் தப்பிச்சாங்க? 7-8 பேர். இன்றைக்கி நான் சொல்ல போகிற தெய்வ உத்தரவு பண்ணுறது என்னென்னா, அவ்வளோ பேரும் தப்பிக்கணுங்கிற உழவு நமக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல, காது கொடுத்து வாங்கலை. அதே வேலையை இன்றைக்கி செய்யக்கூடாதுல்ல, நம்ம செய்யக்கூடாதுல்ல. ஏன்னா இந்த 27 சதுரகமாக நீங்கள் மனித பிறவி எடுத்து வந்தது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தர், முத்தர், ஏற்பாட்டு கர்த்தர், பாரவான்கள் அவங்கெல்லாம் வந்த காலம் முடிஞ்சிருச்சு. அவங்கெல்லாம் காத்துட்ருக்காங்க தெய்வ தீர்ப்புக்காக. இந்த தீர்ப்பு காலத்தில் திடதீர்க்க தரிசனமாக தீர்ப்பு வந்திருக்குது. அந்த தீர்ப்பு தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தை பிரகாரம் நம்ம ஓரளவுக்காவது தெய்வத்தை மூலமந்திரம் சொல்லிவிட்டு தெய்வ வசனங்களை கேட்டுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு சிந்திக்கணுமா சிந்திக்கூடாது. 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தூக்கம் கேட்டு இருங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிங்கன்னா 10-12 என்ன ஆகுன்னா 2 நாள் ஆகிடும், இல்லை 12-2 ஆகணும். காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு கலகலன்னு இருக்கும். இது சாதாரணமில்லை, சொல்கிறதுக்கு சாதாரணம் இல்லை. தன் முயற்சி இல்லைன்னா எதுவும் கிடைக்காது. அந்த முயற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் டயர்டே இருக்காது. இது அனுபவித்தா தான் தெரியும். நம்ம தானே அனுபவிக்கணும் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தெய்வம் அதுக்கு உழவு கொடுக்குறாங்க. உழவு சொல்கிறது தான் வந்திருக்கிறது. இப்போ நான் ஆகாரத்தை ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன் நைட்டில், அதுக்கும் உழவு சொல்லிட்டாங்க. ஆகாரம் ஓரளவுக்கு எடுத்துக்கோ. 12 மணியில் பார்த்துட்டு நீ 12 மணிக்கு பசி எடுத்துனா பசியாக இருக்கு படுத்துக்கோ. இப்படி பழகிட்டு அவங்ககிட்ட பழகிட்டு இருந்தால் அவங்க தூங்க விட மாட்டாங்க. இப்போ ராத்திரி 2 பேர் தூங்கலை தெரியுமா உங்களுக்கு? தூங்கலை. இப்போ கலகலம் தானே இருக்கான். ஏன் முடியாதா? ஒரு தாய் குழந்தைய பற்றி தூங்குதா? சொல்லுங்க பண்ணி குழந்தை பெற்றவங்க தானே சொல்லுங்கள். இருக்கு ஆமாம் இல்லை என்ன நாங்களாம் குழந்தை பெற்றோம், நீங்கள் தானே பேசுங்க. அதுவும் தூங்க விடாது, ராப்பிச்சாது தூங்க விடாதில்ல, அழுதுகிட்டே இருக்கும். நீங்களும் தூங்குற மாதிரி தூங்கிட்டு குழந்தைய பார்க்குறது, துணி எடுத்து பார்க்குறது, எறும்பு கடிக்குதான்னு பார்க்குறது. உங்களுக்கு அன்பை கொடுத்த இறைவன் தான் அந்த அன்பை கொடுத்தது. நீங்களும் குழந்தை மேலே அவளை அன்பு வச்சுருந்தா அவங்க உங்கள் மேலே எவ்வளோ வச்சுருப்பாங்க? இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு அவங்க விளையாடுற விளையாட்டு கபட நாடகம் சூத்திரதாரி அவங்க இறைவன். ஒவ்வொருத்தருக்கிட்டே அவங்களுக்கு தகுந்த மாதிரி இறங்கி எல்லாம் படி எடுப்பாங்க. அப்பேற்பட்ட தெய்வம் நமக்கு கிடச்சிருக்குது. எப்பேற்பட்ட தெய்வம் சொல்லுங்க ஒருத்தர். அப்பேற்பட்ட தெய்வம் நமக்கு கிடச்சிருக்காங்க. சொல்லக்கூடாதா? சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ நம்ம சம்பந்தம் பேசினா அப்படி அந்த தீர்த்தம்னா என்ன, அந்த தண்ணி என்ன ஆகுது அப்படி விளக்கமாக சொன்னால் அப்படி இல்லை. ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் கேட்கணும். கங்கை எங்கன்னு கங்கை போனால் தான் முழுகுனா தானே பாவம் போகும். பாவனை என்னன்னு தெரியணும்ல. இப்படி கொடுத்த இறைவனை நான் மறக்கலாமா? எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அதான் திரும்ப சொல்ல சொன்னேன். புதுசாக இருக்கும். நீங்கள் பேசினாலும் எனக்கு புதுசாக இருக்கும். நம்ம பேசினா தான் தவம். பேசலாம் தவம் இல்லை. நீ படிக்கிறத விட படிச்சுட்டு கேட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது தான் தவத்தை விட. வாயத்தனம் சொல்லுங்கள், தெரிஞ்ச வாக்கியம் தானே. ஏன் வாய் மூடிட்டே இருக்கீங்க? எத்தனையோ மடங்கு ஜீவன் முத்தனாகிறான். தவத்தை விட எத்தனையோ மடங்கு அதீத உன்னதமானது. அப்போ அந்த வேலையை செய்யணுமே செய்யக்கூடாதா? நம்ம தவம் செய்ய முடியுமா? எங்கே கொஞ்ச நேரம் காலம் மணிக்கு உட்கார பத்மாசனம் போட்டு இருக்க முடியாது. இவ்வளோ பேசுகிறேன்ல நான் கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா? அப்படியே இங்கெல்லாம் இடுப்பெல்லாம் வலிக்கும், குழந்தை பார்த்த மாதிரி. பாத்ரூமில் வேணால் 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம்.
அவங்க சொன்ன மாதிரி உட்காருவோமா? என்னங்க சிரிப்பே காணும்? ஆமாம் தானே? அப்போ தான் போயிட்டு செல்லை வச்சுக்கிட்டு அங்கே யோசனை பண்ணுறது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். 1/2 மணி நேரம் உட்காந்துருப்போம், பேசன்லே ஆகட்டும் கேளே ஆகட்டும். ஆனால் இங்கே பத்மாசனம் போட்டு இருப்போமா? இருக்க மாட்டோம். மனுஷனுக்கு அப்படி குயித்தி புத்தி போகிறது. அது போகாமல் கிடைக்காதவங்க கிடைச்சிருக்காங்க நமக்கு. என்ன, ஒரு குடிகாரம் புருஷன் கிடச்சி, தப்பாக நினச்சிக்கோனா, குடிகாரம் புருஷன் கிடச்சி எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் திருந்தவே மாட்டான், உடம்பு பூரா சாராயம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முத்திரை குத்திடுறாங்க. அவன் திடீர்னு தெரிஞ்சிடறான், பொண்டாட்டிக்கு அவ்வளோ இன்பம் வரும், ஆனந்தம் எப்படி கிடைக்கும்? வருமா வராதா? அது மாதிரி நமக்கு தெய்வம் கிடச்சிருக்காங்க அப்படின்னு 100 கோடி 1000 கோடி 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 இன்பம் வரணும். தெய்வம் பேசினாவே, தெய்வங்கிற வாக்கியத்தை எடுத்தாவே, தெய்வம் நினச்சாவே நம்மளுக்குள்ளார ஆனந்தம் வரும், எவனம் வரணும். இல்லைன்னா இந்த மனசு என்ன பண்ணுன்னா அதுக்கு அடிமையாகிடும், எல்லாத்தையும் விழுங்கிட்டு பேன்னு ஏப்பம் விட்டுரும். மனசு பக்கம் போய் மாட்டினா அவ்வளோதான். அதுதான் பெண்களுக்கு பேதை குணம்னாங்க. உங்களுக்கு அது வரும் அதிகமாக, வராமல் மாற்றணுங்கிறதுக்காக தான் தெய்வம் வந்தால் நீதி சட்டத்தையே மாற்றினாங்க. உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. எதுக்கு இது சொல்கிறேன்னா, வாக்கியங்கள்லாம் கேட்டு சிந்திக்கிறதுக்காக சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சதுங்கிறதுக்காக சொல்ல. நூற்றாண்டல் நடக்கும். நூற்றாண்டுன்னா கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. நூற்றாண்டு எது? நூற்றாண்டுலேயே நடக்குன்ட்டாங்கல்ல. அவங்க சொன்னதெல்லாம் நடந்துட்டு வருது இல்லை, அவங்க சொன்னதெல்லாம் நடந்துட்டு வருது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். காட்டில் இருக்கிற மிருகமெல்லாம் இங்கே வந்துடுமா? வருது. மனையாட்டி சொல்லே மந்திரம் என்று தலையாட்டி கணவர் தான் இருப்பார் கலைநிலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. மனையாட்டி சொல்லே மந்திரம் என்று, மனையாட்டினா யார்? பொண்டாட்டி. ஏங்க இன்றைக்கி அதை வாங்க நாங்கள் போகணுங்க, சரி தலையாட்டி கணவர். இப்படின்னா போச்சு, பிரளயம் வரும். என்ன வரும்? வருமா வராதா? ஆமாம், தலையாட்டல்னா பிரளயம் வரும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா கலியுகத்தில் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு? அப்படி தான் இருக்கிறது. நானும் அப்படி தான் இருக்கிறேன். தெய்வமே அப்படி தான் இருந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. நம்ம தானே பெரியம்மாவை தான் ஜட்ஜ்மெண்ட்டு கூப்பிடுவாங்க. சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூப்பிடு பதிமணி நாச்சியார் அப்படின்னு. அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். சரி நீ சொன்ன மாதிரி செஞ்சிடலாண்டி, தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? ஈசனுக்கு அந்த ஆதிக்கு அனாதிக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அவங்க கொடுத்தது தான் இது. அவங்களுக்கே அவங்களே நடக்கிறப்ப நம்ம வேணால் இப்படி தான் நடப்போம். வெளியே வேணால் சொல்லிக்கலாம் ஆம்பளைங்க, நான்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு. அங்கே ஒன்றும் வேலை ஆகாது. அப்படி இருக்காது. நூற்றாண்டலும் நடக்கும் கலியுகம் கடைசியில். நூற்றாண்டுன்னா தெய்வம் இந்த செயலுக்கு வந்து எந்த வருஷத்தில்? 1900. 1900 அவங்க தமிழ் வருஷம் எந்த வருஷம்? கேள்வி. 1900 சரி, 60 வருஷம் தமிழ் வருஷம் இருக்குல்ல. நான் வந்து இந்த செயலை பெற்றது எப்போன்னா கீழக வருஷம் பங்குனி மாதம் 1969 கீழக வருஷம் புரட்டாசி மாதம். தெய்வம் 1900 குருபெருமானுக்கிட்ட செயல்பட்டுறாங்களா அன்னையிலேருந்து தானே மெய்வழி தலைவகாண்டு. அது எந்த வருஷம் தெரியுது? அந்த தமிழ் வருஷம் எது? தமிழ் வருஷம் 60 இருக்குது. கணக்கு போடுங்க, போய் கணக்கு போட்டிங்கன்னா எந்த மாதம் அவங்க எந்த வருஷம் வந்தாங்கன்னு தெரியும். அதிலிருந்து நூற்றாண்டில் இவை நடக்குமேங்கிறாங்க. அவங்க 1900 வந்தாங்க, வருஷத்தை விட்டுருங்க, தமிழ் வருஷத்தை.
1900 இந்த செயலுக்கு வந்தாங்க. யாரை பாட்டை அவங்கள சந்தித்து இந்த செயல் அவங்க கைக்கு வந்துச்சு. அப்போ இருந்து 100 வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியும். 2000 வருஷம். ஆமாம் தானே? அந்த நூற்றாண்டு தான் சொல்கிறது. யார்? இந்த கைவாரந்தாதையா நாரணர் சொன்னெல்லாம் நடக்குது. தெய்வம் இப்படி தான் வருவாங்க, இந்த இஸ்லாமிய குலத்தில் வருவாங்கன்னு எல்லாம் நடந்துச்சு. அவங்க உத்தரவு பண்ணியிருக்கிறது நடக்குமா கலியுகத்தில் நூற்றாண்டில் இது ஏன்னாங்க. அப்போ 1900 2000 வருஷம், 2000 வருஷத்துக்கு மேலே ஆரம்பிக்கும். எது ஆரம்பிக்கும்? அழிவு. இப்போ அப்படி தான் நடந்துட்டுருக்குது. அது யுகமாக வந்துட்டுருக்குது. இப்போ அதிகமாக வருது. இவங்க சொல்கிறது நூற்றாண்டுக்கு மேலே நடக்கும். என்ன நடக்கும்? 6 பிரளயத்தில் என்னென்ன நடத்துனாங்களோ அப்போ சொல்லியா, தடியடி, வெட்டுக்கிளி, இது கல்மலை, அதெல்லாம் வந்துச்சுல்ல. 6 பிரளயத்தில் நடந்தது பூரா இந்த நூற்றாண்டுக்கு பின்னாடி வரும். அதுதான் பிரளயம். இன்றைக்கி என்ன நடக்குது? எங்கே பார்த்தாலும் புகுமை நடக்குது. எங்கே பார்த்தாலும் சண்டை நடக்குது. எங்கே பார்த்தாலும் அழிவு தான் நடக்குது. ஆமாம் தானே? அப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த நூற்றாண்டுக்கு பின்னாடி தப்பிக்கணும்னு அவங்க சொல்லியாச்சு. அதே மாதிரி இயேசு பெருமான் என்ன சொல்லியிருக்காங்க? 2000 வருஷத்துக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ட்டாங்க. 2000 வருஷத்துக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது எப்போன்னா 2000க்கு மேலே. அதே மாதிரி புத்த பகவான் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்க? புத்த பகவான் திருக்கதர்சனம் ஒரு வரி சொல்லுங்கள். முதல்ல இருந்து சொல்லுங்கள். நிறுத்திக்க. 100 பனிக்காலம் ஆகின அப்படின்னு அங்கே தாண்டக்கூடாது. 100 பனிக்காலம். இதுவரையில் பூமி வந்ததுலேருந்து எத்தனை பனிக்காலம் வந்திருக்கும்? வந்திருக்காதா? இங்கே மாத்திரம் புத்த பகவானைய 100 பனிகாலம் என்று ஆகின 4 தடவை சொல்கிறோம். அதை எல்லா தீர்க்கதரிசனத்தையும் ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம். புத்த பகவான் தீர்க்கதரிசனம் மாத்திரம் 4 தடவை சொல்லுவோம். ஏன்? அந்த இடம் குறிப்பிட்ட இடம் முக்கியமான இடம். 100 பனிகாலம் என்று ஆகின. 100 ஆண்டு ஆயிடுச்சு. 100 வருஷத்துலேயே கார்த்திகை மார்கழியிலே பனிகாலம் வருது. வந்துச்சா இல்லையா? வருது. 1900 இவங்க அந்த செயல் மெய்வழி தலையோக ஆண்டு வந்ததுலேருந்து 100 வருஷம் பனிகாலம் வந்து போயிடுச்சு. வருதாவதா? 1900 அனாதியாக வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் 7ஆம் பிரளயத்தையும் அவங்க தான் நடத்துறது. நம்மளை வித்து எடுத்தது அவங்க தான். அழிவு ஒன்று தலைவு ஒன்றுன்னு மாநிலத்தில் உத்தரவு பண்ணியிருக்காங்க. இதை பூரா அவங்க தான் செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 100 வருஷத்துக்கு மேலே அவங்க சொல்லியிருக்கிறது புத்த பகவான் 100 பனிகாலம் என்று ஆகின. அதுக்கு இன்னொரு சாட்சி 1000 வருடங்கள் என்று ஆகிவிட்ட முடிவு நாளையில். அப்போ முடிவு நாள் எப்போ? 1000 2000. இந்த 2000 இது இப்போ நடக்கிறது என்ன? எத்தனாவது? 2026. அப்போ 2000 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெய்வ கணக்கும் கிறிஸ்துவ இயேசு பெருமானம் வந்தது கணக்கு ரெண்டும் ஒன்றா தான் வரும். அவங்க 2000 வருஷம், யார்? இயேசு பெருமானம் வந்து 2026 வருஷம். தெய்வம் இந்த செயலுக்கு வந்து கர்த்தாதி கர்த்தராக பிதாவை வந்து எத்தனை வருஷம்? 126 வருஷம். புரியுதா? 2026 1900 தான் அவங்க செயலுக்கு வந்தது. அப்போ எப்படி ஜோடி கரெக்டாக வருதில்ல? அதுதான் 1000 வருடக்கணக்கென்று ஆகிவிட்ட முடிவு நாளையில் காலச்சக்கரமானது புதுப்பிக்க
பெற வேண்டி இருக்கிறது. காலச்சக்கரம் புதுப்பிக்க பெற வேண்டி இருக்கிறது. அப்போ முடிவு காலம் எப்போ? 2000க்கு மேலே. இது நோவா தீர்க்கதரிசி 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரளயத்தை நடத்துனாங்க. 200 வருஷம் இருந்தவங்க அவங்க. அதே மாதிரி புத்த பகவான், கைவார நாராயணர், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வீரபிரமன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழ் வருஷத்தை கணக்கு வச்சு சொல்லுவாங்க. அச்சய வருஷமாங்க. இந்த 20 வருஷம் 60 வருஷத்தில் முன்னாடி வந்தது ஒன்று, மத்தியமமாக வந்தது ஒன்று, அழிவுக்குன்னு வந்திருக்கிற மாதம் 20 மாதம். அந்த 20 மாதத்தில் அந்த அச்சய வருஷம் கடைசியில் வரும். இதெல்லாம் கணக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். தனியாக இருந்து போட்டிங்களா தெரியும். இப்படி அந்த முடிவு காலத்தில் நம்ம இருக்கிறோம். எதுக்கு இவ்வளோ விளக்கமாக பேசுகிறேன்னா, நீங்கள் பாட்டுக்கு என்ன காலம் இருக்குது அப்படின்னு எழுதக்கூடாது. இதை இப்படி உத்தரவு பண்ணியிருக்காங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி என்ன உத்தரவு பண்ணியிருக்காருன்னா, தானியேல் தீர்க்கதரிசி பகுதி அந்த அதிகாரத்தில் கடைசியில் இருக்குது. ஒரு காலமும் காலங்களும் அப்படின்னு வரும் தீர்க்கதரிசனம். அந்த கணக்கு என்ன வருஷம்னா, மெய்விலை தெளிவாண்டு 150. அதுக்கு மேலே நடத்துறது யார் கையில் இருக்குது? தெய்வத்து கையில் இருக்குது. அப்படின்னா 24 வருஷம் இருக்குது. அப்படி தைரியமாக இருக்கக்கூடாது. பிடிச்சிருச்சு. தொடுக்கும் சாதாரணமாக தொடரும் விரோதியின் மேல் பிடிச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் செல்லிலே பார்க்குறீங்களா, வார் நடக்குதில்ல, என்ன பயங்கரமாக நடக்குது. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படியே சரி, இது மாதிரி காலத்தில் தப்பிக்கணும்ல நம்ம. இந்த தப்பிக்கிற உழவு சொல்கிறதுக்கு முன்னாடி, தெய்வம் வான்கண்ணி விராட் தவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருமோகம் நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க படுத்திருந்த ஆசனத்தில் அடியில் இருந்தது. கடைசியாக நமக்காக அந்த ஆதி பரம வஸ்து, அந்த பரம்பொருள் நமக்காக ஒரு தீர்க்கதரிசனத்தை இறக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பற்றி யாரும் நினைக்கவங்க, அதை பற்றி பேசவும் மாட்டாங்க. ஏன்னு தெரியல. அந்த பாடல் என்ன, நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் என்னென்ன நடக்க போகுது, எனக்கு பின்னாடி என்னென்ன நடக்க போகுது, நீதி தேகமாக நான் என்னென்ன நடத்த போகிறேன்னு அதில் கொடுத்துருக்குறது. கேட்குறீங்களா? வான்கண்ணி விராட் தவம் சாலை ஆண்டவர்களின் இறுதி திருவசன தீர்க்க தரிசனம். ஆழி சூழ்பூவிக்கான நெறியலாம், ஆழி சூழ்பூவிக்கான நெறியலாம், கோள்களாயெங்கும் கேள்வியற்றாகின, கோள்களாயெங்கும் கேள்வியற்றாகின, மாழ்வூரும் செயல் மாட்சி என்றெறிய, மாழ்வூரும் செயல் மாட்சி என்றெறிய, நாள்களான நெருக்கூடை காலிலே, நெருக்கூடைய கால நிலையிலே,
நெருக்கூட இக்கால நிலையிலே கருக்கூடைய வான் கண்ணி விராட்தவம் குறிப்புடைய குணத்தாதியேறிய குறிப்புடைய குணத்தாதியேறிய திருக்கடையூர் தவங்கை என்றானதே இன்று ராசிகைய கவியாளமே நின்ற நாளும் நிலைத்தீது வந்திலை அன்றெனக்கத்தன்னாரைந்தாடி மாதமே அன்றெனக்கத்தன்னாரைந்தாடி மாதமே இன்று வந்து இலங்கி நின்ற ஆண்டதே ஆண்ட கண்ணி வீரத்தவத்தேரிய நீண்ட நித்திய வித்து வேறொன்றிட நீண்ட நித்திய வித்து ஒன்றிட பூண்ட மக்கள் புதுவரம் பெற்றிட பூண்ட மக்கள் புதுவரம் பெற்றிட மாண்ட பேர்களும் மீண்டெழுவார்களே மீண்டும் மெய்குண்டம் மேவும் செயலெழாம் பூண்ட பூமி பூதிப்பிப்பதோடன்றி ஆண்ட நற்பதியும் அழியாப்பதி ஆண்ட நற்பதியும் அழியாப்பதி எது சாலையம்பதி புரியுதா ஆண்ட நற்பதியும் அழியாப்பதி வேண்டி வேண்டியலாம் அப்பால் ஓங்குமே ஓங்கார காரகாலம் மீது தொட்டு ஓங்கார கார காலம் மீது தொட்டு ஆங்கார கார காலம் ஆடி வைத்த தாங்கூராகாரம் காலந்தரையில் நின்று தாங்கூராகாரங்காலந்தரையில் நின்று ரீங்கூரும் கூரை எல்லாமும் தீர்க்குமே இப்போ பாடுறது பேசுறது பூரா ரீங்கூரும் கூரை மூலமந்திரத்தை சொல்கிறது பாடல்களை பாடுறது இந்த இறைவன் நினச்சி இந்த ஊழிப்பிரளயத்தில் நான் எப்படி தப்பிக்கிறேன் அப்படிங்கிறது துக்கத்தோட வசனத்துடைய கோட்டுக்கு போய் நின்று என்னை காப்பாற்றுங்க, இவ்வளோ ஆபத்து வருது, பஞ்சபூதம் இப்படி எந்திரிச்சதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியுமா உங்களால்? கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்களே அப்படி திக்குன்னு கொரோனா எப்போ வந்துச்சு அப்போ எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அந்த நீதி விளையாட ஆரம்பித்தது. ஒருத்தரையும் ஆலயத்தில் சேர்த்துல எங்கே பார்த்தாலும் இந்த குட் நைட்டு பற்ற வச்சா எப்படி, கொசு பற்றி பற்ற வச்சா எப்படி உழுவுது கொசு வரலாம்.
வீட்டில் பற்ற வச்சுருப்பீங்கள, கொசு என்ன பண்ணும்? தப்பு தப்பு கீழே விழுவும். கொரோனாவில் அப்படி தானே சேர்த்தாங்க. ஆனால் இப்போ சாக போகிறது எப்படின்னா அக்னி. நீ காலையில் டிஃபன் சாப்பிட போகணும். இந்த கந்தம் பூத்தி எங்கேயோ இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, தப்பாக நினச்சிக்காது. பழமொழி சொல்லுவாங்க கோயம்புத்தூர் ஈரோடுலலாம். கந்தம் பூத்தி எங்கே இருக்கும்? கந்தனுடைய புத்தி எங்கே இருக்கும்? புரியுமா? புரியலையா? வார்த்தையை புரியல. கந்தம் புத்தி எங்கே இருக்குன்னு கேட்டேன். கந்தனுடைய புத்தி எங்கே இருக்கும்? பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும். கந்தம் புத்தி கவட்டக்குள்ளாரமா. இப்போதான் கேள்விப்படுறீங்களா? கந்தம் புத்தி கவட்டக்குள்ளாரம்பாங்க. கந்தன் பேர் வச்சா கவட்டக்குள்ளார இருக்கும் புத்தி. இது ஞான மார்க்கமாக பார்த்தா வேறையாக இருக்கும், ஈன மார்க்கத்தில் பார்த்தா வேறையாக இருக்கும். பேசக்கூடாது, பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளாம் கந்தனுடைய பிள்ளைங்க, முருகப்பெருமானுடைய பிள்ளைங்க. நம்ம புத்தி எங்கே இருக்கணும்? வில்லளவு தூரத்தில் நிற்கணும். இதுதான் கவட்டை. கவட்டைங்கிறது இதுதான். பழைய ஆளுங்க நம்ம விளையாடுறப்பெல்லாம் கவட்டை வில்லு செய்கிறோன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? கவட்டை செய்யணுமோ, கெட்டி உண்டி வில்லு, அது கட்டை வில்லுன்னு சொல்லுவோம் நாங்கள். கவட்டை வில்லு, கவட்டைன்னா இப்படி இருக்கும். ஒன்று கோணையாக இருந்தால் கூட ஒன்று கோணையாக இருந்தால் கூட வேறு பக்கம் போகும். கரெக்டாக இருக்கணும், அடிக்கிறது கரெக்டாக விழுவோம். அப்படி நம்மளுடைய கவட்ட புத்தி எப்படி இருக்குன்னா, இந்த நேர் பார்வையில், இதனுடைய பார்வையில் வில்லளவு தூரத்தில் 7 அடி. இந்த கோழி குண்டு விளையாடுறப்ப 3 குண்டு போட்டு விளையாடுவோம்ல, அதுக்கு 7 அடி தான் ஜம்ப் பண்ணி நிற்போம், கட்டம் போட்டுட்டு. ஞாபகம் இருக்கா? கோழி குண்டு விளையாடுறீங்களா? அதெல்லாம் இல்லை. இப்போ பார்த்துருக்கீங்க. 3 குண்டு போடுவாங்க. பெரிய குண்டு ஒன்று, சின்ன 2 குண்டு போடுவாங்க. அக்கண்ணா மாதிரி போட்டுட்டு அது அடிக்கிறது வேறு. இப்படி போட்டு விளையாடுறது. அதுக்கு அளவு அந்த வில்லளவு தூரம் தான். அப்படி தெய்வம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டையாவுக்கு பின்னாடி போகிறப்ப வில்லளவு தூரத்துலேயே போவாங்க, பின்தொடருவாங்க. இந்த பக்கம் போக மாட்டாங்க, அந்த பக்கம் போக மாட்டாங்க. வில்லளவு தூரம் இல்லை, இவ்வளோ தூரம். எப்படி போவாங்க? இப்போ ஆலயத்துக்கு போனால் நம்ம வணக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நிற்கிறோம்? கை கட்டி நிற்கிறோம்ல. எப்படி கை கட்டி நிற்கணும்? கை கட்டி நில்லுங்க. ஆலயத்துக்கு போய் கை கட்டி தான் நிற்போம். எப்படி நிற்கணும்? அவங்க எப்படி நிற்பாங்கன்னா, தெய்வம் இந்த வலது கையை இங்கே இருக்குமா, இந்த நரம்பு ஒன்று வருதில்ல, இந்த நரம்பில் அமுத்தினமா குய்யின்னு ஏறும். இங்கே அடிபடிச்சுன்னா என்ன ஆகும்? மறுத்து போயிடும். இதே பிடிச்சிட்டு இப்படியே போகும். இப்படி தான் போகும். இப்போ வணக்கம் பண்ணுறது எப்படி நிற்கணும்? வணக்கம் முறை அது. அதில் ஒரு நமக்கு ஜீவனுக்கு வேண்டிய அந்த இதெல்லாம் வச்சு தெய்வம் அப்படி எடுத்து வச்சுருக்கு. அவங்க பின்னாடி அப்படியே போனாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க காரணகாரியத்தோடு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? இது வில்லள தூரத்துக்கு சொன்னேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு சொல்ல வந்தது? கந்தம் புத்தி. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னது? பான் கண்ணி விராடி தவத்தை பற்றி சொன்னேன். அது பாடல் பாடணும், நிப்பாட்டணும். ரீங்குறும் குறை இல்லாமல் இருக்குமேன்னு சொன்னேன். அது ரீங்குறும் குறை என்னன்னு நான் கடைசியில் அதை படித்து முடிச்சுட்டு உழவு சொன்னதுக்கப்புறம் அது விடையை சொல்கிறேன். விடையை அங்கே கொடுத்துட்டாங்க. அந்த முறைப்பறம் நம்ம இருந்தோம்னா தப்பிப்போம். சரி, விஷயத்துக்கு வர்றோம். பிரம்மப்பிரகாசமே வெளிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஒன்று
முக்கியமானது ஒன்று, கண்டிப்பானதும் ஒன்று இருக்கிறது. முக்கியமானது ஒன்று, கண்டிப்பானது ஒன்று. அதுதான் வேண்டும். அதுதான் கேட்குதா? கேட்கல. அதுதான் 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 உங்கள் தூக்கம். அதனை நீங்கள் கட்டாயம் விட்டே ஆக வேண்டும் அப்படின்னு கட்டாயம் பண்ணிவிட்டு அது உழவு சொல்கிறாங்க. அதை நினைக்கும் போது அப்பப்பா எமக்கு துக்கம் தருவது அதைவிட எதுவுமே இல்லை. அவங்களுக்கு துக்கம் வர்றதே இவன் தூங்கிட்டு இப்படி போகிறானே அப்படிங்கிற துக்கம்தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குமா. ஏன் இப்படி எமக்கு இவ்வளவு பெருங்கவலை வருகிறது தெரியுமா? நாம் எத்தனையோ முறை தூக்கத்தின் தீங்கை பற்றி சொல்லியும் உங்களுக்கு என்று அறிவில் தைக்கவில்லை. புரியுதா படிக்கிறது? லேசான ஆபத்து என்று உங்கள் நினைவில் இருக்கிறது. இது என்ன லேசான காரியமா? 3 வருஷ பெரிய வணக்க விழிப்பு உங்கள் கையில் இல்லாவிட்டால் வரும் பிரளய நேரத்தில் குடலானது திருகி வாய் வழியாக கக்கும். இதை உசார கேட்கலன்னா எப்படி வரும்? வாய் வழியாக கக்குமா. எது? குடல். உத்தரவு பண்ணுறது பிரளயத்தை நடத்துகிறவங்க. தப்பிக்க வைக்கிறதுக்கு உழவு சொல்கிறது அவங்க தான். இதை முக்கியமானதுன்ட்டாங்க. முக்கியமானதை யோசனை பண்ணுங்கள். பேசுனதுக்கப்புறம் வெளிநாடுகளை திரும்ப போட்டு கேளுங்க. எப்படி இருக்கணும் அப்படி இருங்க. அது என்ன லேசான காரியமா? 3 வருஷ பெரிய வணக்க விழிப்பு உங்கள் கையில் இல்லாவிட்டால் வரும் பிரளய நேரத்தில் குடலானது திருகி வாய் வழியாக கக்கும். எனில் அதன் வாதனையை விவரிக்க முடியுமா? நாள்தோறும் கொஞ்சமாக 3 வருஷத்துக்கு தூக்கத்தை கெடுத்ததின் பயனாக வந்துள்ள வரவு கையில் இருப்பவர்கள் தப்பி பிழைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு அந்த நேரம் அமளி ஒரு நாடகம் பார்ப்பது போல வேடிக்கை விளையாட்டாக இருக்கும். ஆனால் பெரிய வணக்க விழிப்பின் பலன் கையில் இல்லாதவர்களுக்கோ அந்த நேரம் கொடிய நரக வேதனையாக இருக்கும். குடலானது வாய் வழியாக கக்கப் போவது என்றால் உள்ளே என்ன உதைக்க வேண்டும்? வாய் வழியாக வெளியே தள்ளப்படும். அப்பொழுது ஐயோ, உங்களால் அந்த வேதனையை தாங்க முடியாதே. 4 தடவை வாந்தி எடுத்தாவே தாங்க முடியாது. அந்த துன்பத்தோடு மயிர்கால்கள், உடம்புல இருக்க மயிர்கால்கள் தோறும் அக்னி பற்றி எரியுமே. கண்ணுக்கு தெரியாத கொடிய அக்னி ஆச்சே அது. ஜீவப்பிரயாணம் ஆனால் தேவலை என்று தோன்றும். ஆனால் ஜீவப்பிரயாணம் ஆக முடியாது. தீக்கிரையாவதைத்தான் வர்ணிக்க முடியாத அவஸ்தை தான் அனுபவிக்க வேண்டும். அதை எம்மால் பார்த்து சகிக்க முடியாது என்று முன்கூட்டி எச்சரிக்கிறோம். இதற்கு மேலும் என்ன பண்ண முடியும்? அதை தான் அப்போவே பேசுனது. வளிமண்டலம் இறங்கிட்டு வருது. வளிமண்டலம் ப்ரெஷர் கொடுத்தா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா
ஒரு குக்கருக்குள்ளார இருக்கிறோம். இந்த திருப்பூர்காரம்மா ஒரு அரிசி, அந்த அம்மா ஒரு அரிசி, எல்லாம் அரிசிங்களாக இருக்கும். குக்கர் இந்த பூமி. குக்கருக்குள்ளார அரிசி போட்டு ஸ்டவ்வில் வச்ச மாதிரி உள்ள அரிசியினுடைய பாடு எந்த பாடாக இருக்கும்? இல்லை, அரிசி என்ன பாடு போடணும்னா ஒதிக்கிறது. 3 விசில் வரதுக்குள்ளார வெந்து போயிடுது. அந்த மாதிரி தான் பூமியில் இருக்கிறது. இப்போ புரியுதா? இதுக்கு மேலே உதாரணம் சொல்ல முடியாது. காலையில் ஒன்றும் இல்லை, பூரி ஆர்டர் கொடுத்தா அப்படியே சம்மந்தம் இல்லாமல் சரி நான் உருண்டே கொண்டு வந்து இந்த கேரளாக்கார பையன் வச்சான். வச்ச உடனே இப்படி உப்பிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், விரலே விட்டேன். புஷ்ஷுன்னு ஆவி அடிச்சிச்சு. இதே இப்படி அடிக்குது, இப்படி வந்து போகுதுன்னா நாளைக்கு தெய்வம் சொன்ன மாதிரி பேச போகிறோமா நம்ம கதி என்ன ஆகும்ன்ட்டு அவங்களே கவலை வந்துடுச்சு. கவலைப்படுறது நியாயம் தானே? ஒரு பானை சோத்துக்கு இப்போ ஒரு அரிசி தானே பதம். சாப்பிட்டுட்டு இதை நினைக்கிறேன், இதுக்கு இந்த ஆவி அடித்தது எப்படின்னா அங்கேருந்து இறங்கி வந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, சூரியன் வந்து ஈட்டி எறிகிற தூரத்துக்கு வந்துருந்தாங்க. அந்த சூரியன் வந்து ஈட்டி எறிகிற தூரம், ஒரு பலமான ஆள் ஈட்டி எறிஞ்சால் சாம்பியன்னு எவ்வளோ தூரம் போகும்? 2 தனமரம் உயரம் கூட போகும். பலமான ட்ரைனிங் எடுத்தால் அவ்வளோ தூரத்துக்கு சூரியன் வந்துடணும். சூரியன் வராது. சூரியன் எப்படி வரும்? அந்த அக்னி வரும். அதனுடைய பவரு ஓசோன் படலில் ஓட்டை விழுந்துருச்சு, டைரெக்டாக அடிக்கும். டைரெக்டாக அடிக்கிறப்ப ஒரு இந்த கிளி ஜோசியம் பார்க்குறோம், அந்த குவி லென்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பச்சை தலையை வச்சுக்கிட்டு இப்படி வச்சு பார்த்தோமா, பாயிண்டாக கொடுத்தோமா, அது எரிஞ்சிடும். ஆமாம், லென்ஸு வச்சு தேக்குச்சியை வச்சுட்டு அப்படி பார்த்து காமிச்சோமா, அந்த கூரை போய் விழுந்துச்சுன்னா பற்றிக்கும். அதே தான் பார்க்க போகணும். ஆகிட்டுருக்கிறது ஓசோன் படம்லாம் ஓட்ட விழுந்துருச்சு, இறங்கிக்கிட்டே வருது. ஆராய்ச்சி பண்ணி 2026 மோசமான எல்னினோ ப்ராப்ளமால வெப்பம் ஜாஸ்தியாக இப்பவே சொல்லியாச்சு. அது என்ன, அது நிறையா இருக்குது. அதனால தான் இப்போ நான் சொல்ல வந்தது, இப்போ வந்துருச்சு அந்த காலம்ன்ட்டு. இப்போ நம்ம அதுலேருந்து தப்பிக்கணுமில்ல. அப்போ வந்து தெய்வம் சொல்கிற உத்தரவுப்புறம் நடக்கணுமில்ல. அப்போ வந்து வாய் வழியாக குடல் கக்குதுன்னா என்ன நடக்கணும்? அவ்வளோ உஷ்ணம் கிளம்புனா உஷ்ணம் அதோட கிளம்புதில்லை, உஷ்ணத்தினால இல்லை, ஆசிட்டும் இல்லை, செத்து விடுவாங்க. பணத்தை தூக்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு 4 திருப்பூரில் ஒரு 4 பேர் அவங்க தெருவில் செத்து போய் விழுந்து கிடந்தாங்கன்னா தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா மூக்கை பிடிச்சிக்கிட்டு எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளே இருந்தால் இருக்க முடியாது, பிடிக்கிட்டு வெளியில் வரும். புரியுதா உங்களுக்கு? நாத்தம் உள்ளே போக போக பிடிக்கிட்டு வெளியே வரும். முதல்ல அதுக்கு என்ன பண்ணுன்னா, வெயிலில் போய்ட்டு வந்தால் தலைபாரம் பிடிக்கும். பிடிக்குதா இல்லையா? வெயிலில் போய்ட்டு வந்துட்டேன், தலைபாரமாக இருக்குது, டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு குடிக்கிறோம். அந்த தலைபாரம் அதிகமாகி ரத்தம் கொதிக்கிறப்ப பிபி ஜாஸ்தி ஆகும், தலைபாரம் வருது, சூடு இல்லை ஆகிடுது. இந்த குக்கருக்குள்ளார் மாட்ட மாதிரிலாம் இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா, தலைபாரம் வந்தோடனே வாந்தி வர ஆரம்பிக்கும். இந்த பிணத்தினுடைய நாத்தமெல்லாம் நமக்கு மூக்குள்ளார போகிறப்ப எங்கே பார்த்தாலும் பிணக்குவியலாக கிடக்கும். வாந்தி வராமல் என்ன பண்ணுவோம்? வாந்தி வரும், எங்கேயும் போக முடியாது. தெய்வம் கேட்குறாங்க, அந்த நேரத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிறதுக்கு என்ன கல்லறை போயா? நீ அப்போ தப்பிச்சுக்கிறது எங்கப்பா ஓடுவ? அங்கே அழிஞ்சிட்ருக்கப்ப இங்கேருந்து எங்கே வெளியே போக முடியும்? நீங்கள் தான் வந்தாகணுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெய்வ உத்தரவு பண்ணது நடக்காமல் போகிறது நடக்கும். டைம் ஆச்சா? 5 நிமிஷம். இன்னும் நிறையா இருக்குது, அடுத்த தடவை பேசலாம். சரி, உழவை சொல்கிறோம். இப்போ சிம்பிளாக முடிச்சுக்கிறோம். இப்போ உழவு, தப்பிக்கிற உழவு.
வாலி சூழ் புவி காண நெறியெல்லாம் கோள்களாக எங்கும் கேள்விட்டுறாங்க. என்னென்னு தெய்வம் அறிக்கை வச்சுட்டாங்க. கோள்களெல்லாம் கேள்வியெல்லாம் போயிடுச்சு. கேள்வி இல்லைன்னா கேள்வி கேட்குற நம்ம அப்பா அம்மா கேள்வி கேட்குறதுக்கு பசங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தாறுமாறாக போகும். அது மாதிரி மேலே இருக்க கோள்கள் கிரகங்களெல்லாம் தாறுமாறாக போயிட்டுருக்குது. ஏன்னா கிரகங்களெல்லாம் இவன் கண்ட்ரோல் இல்லை. பஞ்சாங்கத்தில் வச்சுருக்க மாதிரி அந்த கிரகமெல்லாம் இவன் கண்ட்ரோலில் இப்போ இல்லை. யார் கைக்கு போயிடுச்சு? ஏக வேலை ராசியில் அவங்க எப்போ ஏறினாங்களோ அவங்க கைக்கு போயிடுச்சு நவகிரகமும். அதில் ஏறி நிற்கிறாங்க ஏக வேலை ரயில். அதனால தான் அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க, அன்றெனக்கு அத்தன் அறிந்த ஆடி மாதமே என்று வந்து இளங்கி நின்ற ஆண்டு இது. அந்த ஏக வேளாண்ல ஏறின ஆண்டு அவங்க கையில் இருக்குது. கோள்கள் எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி தான் கேட்கும். அவங்க அப்போ எப்படி வருவாங்கன்னா நீதி தேகத்தில் வருவாங்க. நீதி தேகத்தில் வந்து பிரளயத்தை நடத்துவாங்க. அந்த அடுத்த தடவை அந்த நீதி தேகம் எங்கே வந்திருக்குது, அதுக்கு சாட்சி தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குது, அவங்க என்ன நாமத்தில் வருவாங்க, இப்போ வந்து அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு, எந்த நாட்டில் வந்திருக்காங்க, எந்த வம்சத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த தடவை முத்திய பேரர்களை நான் சொல்கிறேன். இப்போ நேரத்தை கருதி இதை முடிச்சுக்கிறேன். உழவு வந்து என்னன்னா, நான் உழவு சொல்லிடுறேன். ஓங்காரகார காலம் மடி தொட்டு ஆங்காரகாரம் காலம் ஆடி வைத்த தாங்கூராகாரங்காலந்தரையில் நின்று தாங்கூராகாரங்கரை காலந்தரையில் நின்று ரீங்கூரும் கூரை ஏழாமும் தீர்க்குமே. ரீங்கூரும் குறைனா என்ன? ரீங்கூரும் குறையெல்லாம் தீர்க்குமே. எப்போ இந்த பிரளயத்தினுடைய இதை நம்ம நம்பி நின்று அழுது நிற்கிறோமோ அந்த குறையெல்லாம் எப்போ தீர்ப்பாங்க? ரீங்கூரும் குறையெல்லாம் தீர்க்குமே. ரீங்கூறுறதுன்னா என்ன? சம்மந்தம் பேசினா அப்படி என்ன பேசினா அப்படி ஒரு குழவை எடுத்துகிட்டு வந்து ரீங்காரத்தினால அந்த மரணாட்சத்தை கொடுத்து கொட்டி ரீங்காரம் கொடுத்து புழுவை வந்து பறக்க வச்சுட்டாங்க. ஆயிடுச்சு. எது ஆக்குச்சு? அந்த ரீங்காரத்தோட நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ரீங்காரம் வந்து அங்கேருந்து வெளிவர்றப்ப குயின்னு வரும். பழைய கூட்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அந்த உள்ள புல்லு துடிக்கும். இந்த பக்கம் தான் எந்திரிக்க முடியாது. நம்மளை அடக்கம் பண்ணிட்டா எந்திரிக்க முடியுமா? அப்படி மண்ணை போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குது. அது கேட்டால் குழவி கொட்டினா குழந்த பிறகுண்டாகணும். குழந்த பிறகுன்னு தான் குழவி அது உள்ளே போயிட்டு ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் மூல மந்திரத்தை இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிகிட்டு இருந்தானோ அப்போ சொல்லி காமிக்கிறேன். முத்திப்பூர்ணம் அப்படிம்பாங்க. நாங்கள் உள்ள இங்கே வச்சுட்டு இது ரீங்கரைக்கும். ரீங்கூரும் குறை தீர்க்கும். மூலமந்திரம் தான் அவங்க. இவ்வளோ எளிமையாக எந்த இறைவனாவது எந்த காலத்துலையாவது பிரளயத்தில் தப்பிக்கிறது உழவு சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். நீங்கள் ஆனந்தமாக எவ்வளமாக இருங்க. நமக்கு கிடைக்காத தெய்வம் கிடைச்சிருக்காங்கண்ணா. ஏன் இப்படி இருக்கீங்க? வீட்டில் சண்டையா? பிரளயம்னா உடனே நினச்ச உடனே தப்பிக்கிறது தான் உழவு சொல்லிட்டாங்களே. ஓங்கார காலம் அடி தொட்டு அப்போ இருந்து தப்பிக்க முடியல யாருனாலையும்.
இப்போ ரீங்கூறும் குறையெல்லாம் தீர்க்குமே. நீங்கள் ரீங்காரம் அடித்தா போதும். மூலமந்திரம் சொன்னால் ஏமன் தெய்வ புள்ளடான்னு இந்த கால் புடனையில் அடிக்கிற மாதிரி ஓடிடும். யமனோட பெரியவனை யாராவது இருக்காங்களா? ஏமனே பயந்துட்டு வர்றப்ப யமனுடைய ஆட்சி தான் நடக்க போகிறது. பிரளயத்தை நடத்த போகிறது யமன் தான். யமன் யாருன்னா அவங்க தான். கருணாமூர்த்தியாக வந்திருக்கா, காரணிமூர்த்தியா? அப்போ என்ன வந்திருக்காங்க? காலையில் பேசுனீங்கள்ல, காலையில் நைட்டு பேசுனீங்கள்ல, மூரி தேர்நாள் வருது மோனத்துக்குள் ஆகிவிடுங்கன்னு சொன்னீங்கள்ல, பேசுனீங்களா இல்லை நைட்டு? மூரின்னா என்ன? எதை முறிப்பான்? எதை முறிப்பான்? ஒரு வண்டி மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஒரு டேப் ரெக்கார்டில் 2 சக்கரம் இருக்கும். அந்த ஆரக்கால் இருக்குல்ல, முறிச்சிருவோம். எங்கே ஓடும்? மூரி தேர் நாள் வருது, மோனத்தில் உலாவிடுங்கோ. மோனத்தில்னா இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் மோனம். உலாவிடுங்கோ. இப்போ எப்படி ரீங்காரம் கொட்டி அந்த புழு எப்படி பறவையாகுதோ, பறந்து போயிடுதில்ல, சுதந்திரம் கிடச்சிடுதில்ல, அது மாதிரி தெய்வ நினைவோட அந்த ஆனந்தத்திலே இருக்கணும். தேவர்களுக்கெல்லாம் ரெக்கை போட்டு வச்சுருக்குறது இல்லையா எல்லா மதத்துலேயும்? தேவர்களுக்கு தேவதைகளுக்கெல்லாம் ஒரு 2 ரெக்கை பறக்கத்தில் இப்படி இல்லையா ரெக்கை? ஏஞ்சல் தான், ஏஞ்சலுக்கு தான் இருக்குமா, அவனுக்கு இல்லையா? யாருக்கும் தெரியல ரெக்கை எதுன்னு. 2 ரெக்கை நமக்கு, அவங்களுக்கெல்லாம் 2 ரெக்கை போட்டிருக்காங்க, நமக்கு 4 ரெக்கை. 4 ரெக்கை இருக்குது. அந்த ரெக்கையில் பிடிச்சிங்க, எண்ணெய் கையில் உலாவிக்கிட்டே இருக்கு. யமனும் வர மாட்டான், பிரளயத்திலிருந்து ஜெயிச்சிடலாம். மூலமந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. சரியா? இதுக்கு மேலே நான் பேச முடியாது. அடுத்த தடவை இது தொடர்ச்சியாக பூர்த்தி பண்ணுறேன். அப்போது அது கூப்பிடுவாங்க, அவங்க இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவாங்க. அப்புறம் சரி, சிம்பிளாக வந்து பிரளயத்தில் இப்படி தான் தப்பிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இன்னும் பின்னாடி நிறையா இருக்குது தப்பிக்கிற உழவு. அந்த உழவு பிரகாரம் இருந்தால் தான் நடக்கும். இல்லைன்னா உனக்கு அந்த மரண வாதனை வந்துடும். அதுலேருந்து தப்பிக்க முடியாதுடா, அதை பார்த்து நான் வேதனைப்படுவேன்டா, எனக்கு வேதனையை கொடுக்காதடா, அடக்கம் நான் கொடுத்துருவேன், ஏன்னா அந்த வாதனையில் நீ மாட்டிக்கவில்லை. அதுலேருந்து தப்பிக்கிறது உழவெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை பேசிக்கலாம். சரி, முத்தி பேர் தொடரும். மூலமந்திரம் சொல்லிடுறாங்க. முத்தி பூர்ணம் சதுரமோடி காலம் கருத்தில் உள்ள சர்வமனந்த நிர்வகிகமான அவருக்கும் அனுசாலை ஆண்டவர்கள் இருங்க. இதுக்கு ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகத்தை பிடிச்சிங்க. அந்த வேகத்தை என்னன்னு சொல்கிறேன். அந்த வேகம் இல்லைன்னா உங்களால் அதை எட்டி ஏற முடியாது, பிடிக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே தேவை. இணையிலேருந்து சம்மதத்துலேருந்து எல்லாத்துக்கும் தேவை. அது என்னென்னா தெய்வ உத்தரவு பண்ணியிருக்காங்க. தெய்வ தேட குலகத்தில் சரகதி சர்பகதி மயூரகதி இடிமின் மனோகதி அப்படின்னு சொல்கிறாங்க. 6 வகை பாய்ச்சல் கொண்ட வேகத்தை எல்லாத்தையும் தனதெடுத்து அடக்கிய, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், பழமை பண்ணாரமைனி உண்டை பெட்டகம்னு ஒன்று இருக்குது. உண்டை பெட்டகம், பழமை பண்ணாரைமணி உண்டை பெட்டகம். அந்த உண்டை பெட்டகத்தை, அந்த பெட்டகத்தை எப்போவுமே அது எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்குது. அது வேதத்துக்குள்ளே இருக்குது. அந்த வேதத்துக்குள்ளே நீங்கள் படிச்சிங்கன்னா அது எழுத்தாக இருக்கும், அப்புறம் வார்த்தையாகும், அப்புறம் சொல்லாகும். அந்த சொல்லு தான் உங்களை ஏற்றி வைக்கும். இப்படி உழவு இருக்குது. அந்த கதியில் நிற்கணும். இந்த கதியில் இதுக்கெல்லாம் வேகம் அதிகம். சரகதின்னா வாகனம் வேகமாக போகுது. கார் எப்படி போகுது? பாரு எவ்வளோ வேகத்தில் போகிறான். இப்படி திட்டுறது இல்லையா? சரசரன்னு. சர்பகதி பாம்பு இப்படி அடிக்கிறதே தெரியாது.
மயூரகதி இப்படி ஆடுறதே தெரியாது. எத்தனை தடவை அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேகம் அடிக்கும், குர்ருங்கும். அதே மாதிரி இடி, மின்னல், இடி அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மின்னல் வரும், ஆனால் இடி தான் முதல்ல வர்றது. இடி அது வேகம், மின்னல் பளிச்சுன்னு வந்துட்டு போயிடுதா இல்லையா? மனோகதி அதெல்லாம் விட வேகமானது உள் மனோகதி. அந்த மனோகதியை எங்கே நிறுத்தினா, மூலமந்திரம் சொல்லிவிட்டு தெரியுதோ தெரியலையோ ரீங்காரம் அடிச்சுக்கிட்டு இருங்க, இது தப்பிக்கிறதுக்கு உழவு. சரியா? இது நான் கொடுத்த உழவு இல்லை, அவங்க கொடுத்தது. நமஸ்காரம்.